ஹாய்! இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடு பொறுத்தவரைக்கும், இந்த பட்ஜெட்லலாம் இப்ப வீடு அவைலபிளா இருக்காங்கிற மாதிரி இருக்குங்க. பிகாஸ் ரூ. 38,00,000 பட்ஜெட்லயே 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லா. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா வெளியில ஸ்டேர்கேஸ் குடுத்து, மேல ஒரு பெட்ரூம் குடுத்துருக்கிறதுனால, இதில அட்வான்டேஜஸ் என்னன்னா, நீங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 1 பிஹெச்கே ஓனர் இருந்தாலும், தனியா ஒருத்தருக்கு வாடகைக்கு கூட விட்டுக்கலாம். அந்த மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு தான் ஒரு வீடு இல்லங்க. 2 வீடு இப்ப அவைலபிளா இருக்கு. ரூ. 38,00,000 பட்ஜெட்லயே. வீட்டோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஃபேசிங் சைட்டுங்க. 1.25 சென்ட் லேண்ட் ஏரியா. 1010 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண இடத்துல மட்டும் கிரே கலர் பெயிண்டிங் ஒர்க்கும், அதர்வைஸ் உங்களுக்கு அப்படி ஆப்போனண்ட்டாக கான்ட்ராஸ்டாக ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க்கோட ஓவராலாக நல்ல ஒரு டீசென்ட் லுக் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு ரேம்ப் கொடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா பார்க்கிங் ஏரியா மட்டும் 10க்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக் கார் தாராளமாக நம்ம நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஃபுல்லாகவே நமக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அவுட்டர் வாலில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துலையே உங்களுக்கு வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் ஒர்க் தான், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ஹாலுங்க 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ். தென் பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் கலர் காம்பினேஷன். ஒன் சைடில் மட்டும் நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு டாப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேற்கு பார்த்த மாதிரி பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்படியே ஹாலில் இருந்து இப்படி வரீங்கன்னா கிச்சன் 8க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல்ஸ்லேயே வால் டைல்ஸ் டாப் டு பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் கிச்சன் பொறுத்த வரைக்கும் 2 சைடு விண்டோ இருக்குங்க. கிழக்கு பக்கமாக ஒரு விண்டோ அண்ட் சவுத் ஃபேஸிங்லேயும் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பாத்திரம் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பெரிய ஷெல்ஃபும் இருக்கும். மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க. இது 10க்கு 16 சைஸில் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சேம் லைக் ஹாலில் மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் அதே மாதிரி மேலே லாஃப்ட் இருக்குது. லைட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தவிர மேற்கு பக்கமாக நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் புக் ஷெல்ஃப் மாதிரியோ இல்லை காஸ்மெட்டிக் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா எப்படியும் பெட்ரூமுக்கு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் தேவைப்படும். அந்த ஷெல்ஃபும் இங்கே கொடுத்துட்டாங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு வந்துடுதுங்க இந்த பெட்ரூமில். பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் காம்பேக்டான சைஸாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பொறுத்த வரைக்கும் இது தாங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரு, நல்ல ஒரு பார்க்கிங் ஏரியா, யூட்டிலிட்டி ஸ்பேஸு, ஒரு ஹாலு, கிச்சன், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க. இங்கேயுமே ஃப்ளோரிங் டைல் ஒர்க் பண்ணியிருந்தாங்கல்ல, சேம் லைக் இங்கேயும் ஃப்ளோரிங் ஃபுல்லாக அதே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பண்ண மாதிரியே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே மேலே ஒரு பெட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து சேம் 10க்கு 16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வேணுங்கிற அளவுக்கு 2 சைட்லேயும் விண்டோ இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷெல்ஃப் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணணும். இந்த பெட்ரூம் விட்டு அப்படி வெளியில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த லாஸ்ட்டில் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையே. ஏன்னா என்ன தான் நமக்கு பெட்ரூம்குள்ளே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருந்தால் கூட வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கிறது ஒரு கம்ஃபர்ட்டுங்க. ஸோ அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. துவைக்கிறதுக்கு கல். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பைப் கனெக்ஷனும் வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் வேணுங்கிற ப்ரொவிஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே டெரஸ் போகிறதுக்கு இங்கேருந்து ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிளான். எங்கேயும் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 பிஹெச்கே வீடு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய ஃபேமிலிஸ் சுற்றி குடியிருக்கக்கூடிய ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா நம்ம வீரபாண்டி பிரிவுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இபி காலனிலேருந்து டச் ஆகி வரலாம். அதர்வைஸ் மேட்டுப்பாளையம் ரோட்லேயே நம்ம சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பை தான். ஸோ 2 ஆக்சஸ் இருக்குங்க.
டோட்டல் காஸ்ட்டு 38 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 38 லட்சம் ரூபாயில் வீடு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், அட்டாச்சு டாய்லெட்டில் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.